இன்றைக்கு மரக்கறி சாப்பாடு தான் சமைச்சிருக்கிறேன். வழமை போல் அரிசி சோறு, கத்தரிக்காய் பொரித்து சோயா மீட்டோட பிரட்டல் கறியாக சமைச்சிருக்கிறேன். மற்றது வெண்டிக்காய் பால் கறி, ஷவ் வரையும் பாகற்காய் சம்பளம் செய்திருந்தேன் நான். இதோட வடகமும் அப்பள பொரியலும். இந்த ஷவ் வரை நான் எப்படி சமைச்சேனான்றதை அடுத்த பதிவு செய்கிறேன். ஃப்ரோசன் பாகற்காயை ஃப்ரோசனில் இருந்து எடுத்து அதில் இருக்கிற அந்த ஐஸ் எல்லாம் போகும் வரைக்கும் 1 மணித்தியாலம் வழியில் விட்டு பொரித்தெடுத்துருக்கிறேன். பாகற்காயெல்லாம் பொரித்தெடுத்த பிறகு அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம், கொஞ்சமாக கருவேப்பிலை, தேங்காய்ப்பூ, உப்பு, தேசிப்புளி சேர்த்து நன்றாக இவ்வாறு கலந்தெடுத்தீங்களா நல்ல சுவையான பாகற்காய் சம்பல் தயாராகிடும். வெண்டைக்காயும் ஃப்ரோசனில் இருந்து எடுத்து 1 ஹவருக்கு பிறகுத்தான் சமையல் செய்திருக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி எல்லாம் பொரிய விட்டு இந்த வெண்டைக்காயும் சேர்த்து மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் எண்ணெயிலேயே வெண்டைக்காய் அவிய விட்டேன் நான். அதுக்கு பிறகு கட்டியான தேங்காய் பால் சேர்த்து 2 நிமிடம் அவிய விட வேணும். கறி தயாராகினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்ட பிறகு தேவையான அளவு தேசிப்புளி சேர்த்திங்களா சுவையான வெண்டைக்காய் பால் கறி தயாராகிடும்.